Taste the Daily. அப்படி குமார் சார், இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் தனிப்பட்ட பகையின் காரணமாக குற்றம் நடந்திருக்கிறதா அரசு சொல்லுது. அதே சமயத்தில் திமுகவோட கூட்டணி கட்சிகளே இந்த விசாரணை முடிவில் நம்பிக்கை இல்லை, அதிர்ச்சி அளிக்கும்படியாக இருக்குது, இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகளே காவல்துறை மேலே அரசு மேலே நம்பிக்கை இழந்த காரணம் என்ன சார்? இல்லை, இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவாஞ்சலி செலுத்துகின்ற வீர வணக்க நாள். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற போது அவர்கள் ஏற்றி வைத்த அந்த தமிழ் உணர்வு காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நினைவை போற்றி கொண்டிருக்கின்ற நாள். அது மட்டும் இல்லை, இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வேங்கை வயல் இந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த நிகழ்வு நடந்து 2 வருஷம் 1 மாதம் ஆச்சு. ஏறத்தாழ 2002 டிசம்பரில் தான் அந்த ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலி வந்து அதை பற்றி இது ஒன்றி 2026 தொட்டியில் கழிவுநீர் கலந்தாங்கன்னு சொல்லி வழக்கு வெள்ளலூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு இன்றைக்கு 2 வருஷம் 1 மாதம் ஆகியிருக்கு. இப்போ இது ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குடியிருக்கும் தண்ணீரில் அவர்களாகவே மலம் கலந்திருப்பார் என்று சிபிசிஐடி இப்போது நீதிமன்றத்தில் இப்போ அந்த புதுக்கோட்டை சிறப்பு கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த சிபிசிஐடி இதை சொல்லுது. இது எந்த வகையில் எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதாக இல்லை. ஏன் சார்? இதை நான் சொல்லிடுறேன். சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எப்படியாவது இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரும் நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூக மக்களே இதற்கு காரணம் என்பது சரியல்ல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா? எனவே இத்தகைய வன்கொடுமை தொடர்பான வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய இவ்வழக்கை தமிழக அரசு சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். இது அதிமுக சொன்னதில்லை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னதில்லை, சொன்னது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய செயலாளர் சண்முகம். இப்போது இந்த வழக்கு அவர் சொன்னது போல் இந்த வழக்கு என்ன வழக்கு? வன்கொடுமை சட்டப்படி இந்த வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கு வன்கொடுமை நான் முடிச்சு எந்த இடத்துல இந்த வழக்கில் சந்தேகம் வருதுன்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த வழக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வெள்ளலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த பிறகு 2023 ஜனவரி 14 இது சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்ன? எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பதிவு சட்டம். ஆனால் இவங்க சிபிசிஐடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கையில் இந்த வழக்கு வன்கொடுமை சட்டப்படி நடந்தது இல்லைன்னு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, குற்றவாளிகளை பிடிக்கலைன்னா பேனர் வைக்கிறீங்க, இன்னும் 100 வருஷத்துக்கு நீங்கள் இதை புலனாய்வு பண்ணிகிட்டே இருங்கப்பான்னு கேள்வி பண்ணுறீங்க. இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி ஒரு 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தினா இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு இல்லை. என்ன சந்தேகம்? அதுதான் நான் முதல்ல அடிப்படையே அந்த வழக்கே என்ன வழக்காக பதிவு பண்ணாங்களோ அந்த வழக்குக்குரிய விசாரணையே இது இல்லைன்னு சொல்ல வரேன். விசாரணை நடத்தினதே தப்பாக நடத்திருக்காங்க. ஆமாம், வன்கொடுமை எஸ்சி எஸ்டி அன்டச்சபிலிட்டி ஆக்டில் தானே அவங்க வழக்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன அவங்க சிபிசிஐடிக்கு அவங்க முன்னால் வெள்ளலூர் காவல் நிலையத்தில் அந்த பிரிவில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இவங்களும் அந்த பிரிவில் பதிவு பண்ணி தான் வழக்கு அந்த தொடர்ந்து அதுக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்க 4 ஆய்வாளர் 5 உதவி ஆய்வாளர் என்ன 16 காவலர்லாம் அதுக்கு தனி பிரிவெல்லாம் அமைச்சு விசாரணை பண்ணாங்க. இவ்வளவும் விசாரணை பண்ணி ஒரு அபூர்வமான செய்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அந்த மக்களே அவங்க குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துக்கிட்டாங்க. வேற வெளியே இருந்தெல்லாம் கலக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே ஒருத்தர் சண்முகம்னு ஒருத்தர் அந்த தொட்டியை இயக்குனராக வேலை செஞ்சிருந்தார். அந்த சண்முகத்துக்கும் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் இல்ல இது எனக்கு புரியுது சார். ஒரே ஒரு இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இல்லைங்க, அப்படி யாரை காப்பாத்துறதுக்காக அரசு அதுதான் சொல்ல வரேன். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முத்தையா, அவங்க வீட்டுக்காரர் அந்த முத்தையாவுக்கும் இந்த சண்முகத்துக்கும் பிரச்சனை. அதனால சண்முகத்தை அவர் வேலையை விட்டு எடுத்துட்டாரு. அந்த சண்முகத்துக்கு ஆதரவாக அந்த ஊர் மக்கள் அவங்க தொட்டியில் மலத்தை கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சண்முகம் வந்து அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்லை. ஆனால் அவன் இந்த சண்முகத்துக்கு ஆதரவாக பட்டியலினத்தை சார்ந்தவங்க அவங்க குடிக்கிற தண்ணியில் கலந்துக்கிட்டாங்கன்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் முழுக்க இவர் சண்முகம் சொன்னது போல், சண்முகம் மட்டும் இல்லை, திருமாவளவனும் அதான் சொல்கிறாரு. திருமாவளவனும் ஏறத்தாழ இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 குற்றவாளிகள். குமார் சார், இப்போ நீங்கள் இதில் எந்த இடத்துல சந்தேகம் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, கூட்டணி கட்சிகளே அரசு மேலே ஒரு சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி தான். இப்போ அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கான அதுதாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து எப்படியாவது இந்த பிரச்சனை, இப்போது நீங்கள் 2 வருஷம் கடந்த உடனே அந்த ஊர்லேயே இது வச்சாங்க, ப்ளஸ் பேனர் வச்சாங்க. அந்த சமூக ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி விழா 2 வருஷத்தில் கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க அந்த வச்சு அந்த ஊர் மக்களே வருஷத்துக்கு நீங்கள் புலனாய்வு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கூட அந்த ஊர் மக்களே போர்டை வச்சது மட்டும் இல்லாமல் அங்கேயே பக்கத்தில் நின்று அவங்க அதை புகைப்படமாக எடுத்து சமூக ஊடகங்களில் போட்டாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து இப்போது இவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் என்ன சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை ஒரு தீர்வு காண்றதுக்காக நீங்கள் சும்மா வந்து ஒரு யாரையோ 3 பேரை பிடிச்சி வழக்கு போட்டதாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் சொல்கிறேன், அந்த வழக்கில் இது வரைக்கும் யாரையும் கைதும் பண்ணலை. இந்த 3 பேர் மேலே வழக்கு போட்டதாக இவங்க சொல்லியிருக்காங்க, சாட்சி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னு இவங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய அவங்கள இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, அவங்கக்கிட்ட விசாரணை பண்ணல, எதுவுமே செய்யாமல் அதுக்கான எவிடன்ஸ் எதையும் அவங்க இந்த நிர்பந்தம் அரசுக்கு ஏன் சார் வரப்போகுது? இப்போ அந்த கிராமத்தில் அந்த தப்பு செய்தவர் யாரோ பிரபலமான நபராக இருக்க வாய்ப்பில்லை. அந்த கிராமத்தில் இருக்க யாரோ ஒரு ஆள் இல்லைங்க, இவங்க 3 பேரை சொல்றதுக்கு பதிலாக அவங்க சொல்லலாமே. நீங்கள் வந்து அந்த பிரபலமான ஒரு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய கணவர்னு சொல்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதில் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை. இவங்க சண்டையே வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவருக்கும் அதில் பணியாற்றி அந்த பணியில் மேற்கொண்டிருந்த சரவண் அந்த சண்முகம் என்பவருக்கும் சொல்கிறாங்க. அப்போது அந்த சண்முகமும் பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்லை, அந்த ஊராட்சி மன்ற தலைவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்லை. அப்போது இவங்க வந்து அவங்களுக்குள்ளே நடந்த சண்டைக்கு ஏன் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து மலத்தை கலக்க போகிறாங்க? அப்போ இதிலேருந்து இவங்க ஒன்று யாரையோ காப்பாற்றுறாங்கன்றது மட்டும் இல்லை, இதில் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் பின்னால் இருக்குது. அது என்னன்னு வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க செய்கிறாங்க. என்ன காரணம், எதனால் அப்படி போகுதுன்ற நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆவடிக்குமார் சார், இப்போது சார் சொல்லும்போது சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் கணக்கெல்லாம் இருக்குது, அதுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க, இந்த விசாரணை சரியாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே அரசியலாக்கப்படுதா சார்? இந்த அரசாங்கம் அரசியலாக்கலையா? ஆட்சியாளர்கள் அரசியலாக்கலையா? இப்போது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்லை, அந்த சண்முகம் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களும் குற்றவாளிகளும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த தண்ணியை 2-3 நாள் குடிக்கிறாங்கன்னா இவங்க யாரை குற்றம் சொல்கிறாங்களோ அவங்களும் அதில் குடிச்சிருக்காங்கன்னு தான் குடிச்சுதானுங்க. இல்லை அவங்க அப்பா அம்மாவும் அது குடிச்சிருப்பாங்க, அவங்க உறவினர்கள் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள்ன்றதெல்லாம் சொல்கிறாங்க. பின்ன அப்போது அவங்களே கலந்து அவங்களே இதில் வந்து பழி வாங்கணும்னு நினச்சா அந்த ஊராட்சி மன்ற தலைவரை பழி வாங்கிறதுக்கு இங்கே இருக்கிற மக்களை சாகடிப்பாங்களா? அவங்க மக்களை சாகடித்து அப்போ கூட அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவருக்கு இதில் வந்து என்ன, அவருக்கு அந்த சண்முகத்துக்கும் பிரச்சனைன்னா அதுக்கு இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் சரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி என்ன சம்பந்தம்? அந்த ஊரை தவிர அவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க, அவர் பணி கேட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாரு, அது தனி. அதுக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக இந்த சம்பவத்தில் அவருடைய ஆதரவாளர் இந்த ஊரை சார்ந்தவங்க இவங்களா போய் இதை செஞ்சுப்பாங்களா? கொஞ்சம் கூட
ஒரு யோசிக்கிறவங்க பேசுகிற பேச்சா இது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டு அதிமுக சொல்லிச்சு, இது எல்லாமே நீதிமன்றத்தில் வைத்த வாதங்கள். இப்போ யாரும் வந்து இந்த அரசினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் சரி, நம்முடைய இப்போ நம்ம பேசு பொருளும் சரி, நீதிமன்றத்தில் வச்சது தான். நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, இதன் அடிப்படை தான் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கின் சிபிஐ விசாரணை வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதை தடுப்பதற்காக இது அவசர அரசியலுக்காக சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அரசியலுக்காக சொல்லாமல் இப்போ எதுக்காக சொல்லிட்டு இருக்காரு? இல்லைன்னா காமாட்சி நாயுடு வந்து இங்கே வந்து உட்காருவாரா? அரசியலுக்கு தான் அவர் வந்து உட்காந்துருக்காரு, அதனால் அவர் அரசியல் பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன், ஜனங்க இந்த பார்க்குற ஜனங்க, அதாவது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அது அந்த அந்த குடிநீர் தொட்டியை பயன்படுத்துகிற அத்தனை பேரும் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தானே, மற்றவங்களுக்கு அந்த போகலைல்ல. அப்போது இருக்க சொல்ல அந்த பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த வழக்கே வந்து வன்கொடுமை ஒரு நெருக்கடியினால தான் இப்படி ஒரு அதுதாங்க திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, சிபிஐ விசாரணை விட்டுற போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்காக அவசரமாக 20ஆம் தேதி இதை வந்து இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது தாக்கல் பண்ணதை கூட பகிரங்கப்படுத்துகிற, அதை வந்து ரகசியமாக தாக்கல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் கேட்க சொல்ல கூட நீதிமன்றத்தில் இது சொல்ல யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் ஒத்தி வச்சுட்டு அதை போய் கேட்டுக்கிட்டு வந்து மதியானத்துக்கு மேலே அது கொடுத்தது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு தான் நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்தி வைக்குது. ஆக எல்லாமே வந்து இது வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு தான். இது வந்து அரசாங்கமாக முன் வந்து விசாரணை பண்ணி இதை அறிக்கை தாக்கல் பண்ணல, அல்லது அந்த வழக்கு அடிப்படையில் செய்யலை. இவங்க சிபிசிஐடியும் ஒன்றும் செய்யலை, இவங்க போட்ட விசாரணை கமிஷனும் இன்னும் விசாரணை முடித்து அறிக்கை தரலை. இப்போ எல்லாமே இந்த 2 ஆண்டு ஒரு மாதமாக இது தொய்வு நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து அதனால் இவங்க தமிழ்நாடு அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதில் இவங்க எந்த துறையும் எந்த விசாரணையும் உண்மையை கொண்டு வராது. அதனால் சிபிஐ இதை விசாரித்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லி, இதை உண்மையை தன்மை தெரியும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் நீதிமன்றம் கேட்குது, சிபிஐக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் என்ன கேட்கறதுல நியாயம் இருக்குது, அதனால் அனுப்புறதுல நீங்கள் என்ன காரணத்தை சொல்கிறீங்க அனுப்பக்கூடாதுன்றதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த விளக்கத்தை தராங்க. அதனால தான் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இது முழுக்க இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கும் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த அரசாங்கம் செய்த முயற்சி. அதுக்காக தான் நீதிமன்றத்தில் இவ்வளோ வந்து வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் வந்து இவங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த குற்றவாளிகளை மறைக்க பார்க்குறாங்கன்றது கூட்டணி கட்சியினரே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் சம்பந்தப்பட்ட அந்த சண்முகம், அந்த தொட்டியை வந்து பராமரிச்சிருந்த அந்த சண்முகம், அவர் வந்து சிஐடிஓ சார்ந்தவர். அந்த ஆரம்ப காலத்துல இருந்து அந்த கூட்டணி கட்சிகள் இந்த வழக்கை பார்த்துட்டு இருக்காங்களே ஒரு அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க சார். நன்றி சார், உங்களோட பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன்.